நான் உங்கள் எம்எம்டியில் அன்புக்கும் ஆர்வக்கும் ரொம்ப நன்றிங்க. நம்ம யூடியூப் சேனலில் சம்மர் சீசன் ஸ்டார்ட் பண்ணி வாட்டர் ஸ்பாட் ஏரியா அதுக்கப்புறம் தீம் பார்க்கில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வரிசையில் இந்த சம்மர் சீசனில் நம்ம கடைசியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய தீம் பார்க் வந்து கேரளாவில் கொச்சியில் இருக்கக்கூடிய ஒண்டர்லாவில் தாங்க. எப்பவுமே தனியாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்பேன். இன்னைக்கு நம்மளுக்கு கம்பெனிக்கு வந்து நம்மளோட சஜீஸும் விக்கியும் இருக்காங்க. ஸோ வழக்கம் போல் நம்ம உள்ளே போயிட்டு A to Z நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நான் கொச்சி ஒண்டர்லா வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். ஸோ நானும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ரீச் ஆகும். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் என்ன இடத்துக்கு ரொம்ப முடிவு வருங்க. வாங்க போகலாம். என்ன பேசுகிறேன்னே தெரிய மாட்டேதுங்க. ஃப்ரெண்டு கொண்டு வந்தாப்புல சரி 2-3 கொண்டு வந்து ஆளு ஒன்று வாங்கி போட்டோம். நேற்று நம்ம ஒன் டே ட்ரிப்பாக வந்து கோயம்புத்தூர்லேருந்து கேரளா வந்தாங்க. கேரளா சாவக்காடு பீச்சும் அதுக்கப்புறம் ஸ்நேகதீரம் பீச்சும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஸோ அங்கே போகிற வழியில் என்ன இருந்துச்சோ அதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருப்பாங்க. நல்லாவே இருந்துச்சு, உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இன்றைக்கி நம்ம அப்படியே ஒண்டர்லா கிளம்ப போகிறாங்க. நாங்கள் வந்து ஸ்நேகதீரம் பீச்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 9 மணிக்கு நாங்கள் ரூம் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஹார்பர் அப்படிங்கிற ஹோட்டல் பார்த்துச்சு கிடச்சிச்சு. ஆக்சுவலி ரொம்ப பெருசாக இருந்துச்சு, ரேட்டு அதிகமாக இருக்கிற மாதிரி நினச்சிட்டோம். பட் இருந்தாலும் காரை ஓரம் கட்டிட்டுமே வாடா போய் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஒரு 3500 மேலே சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஏர்லி மார்னிங்காக செக் அவுட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு பேசி கடைசியில் வந்து 2500 வந்து 3 பேர் தங்குற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ரூம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக வந்து டீலக்ஸ் ரூமாகவே கிடச்சிருச்சு. சான் சீசன் அப்படிங்கிறனால வந்து ஒரு பெட்டரான டீலை வந்து நம்மளுக்கு இது கிடச்சிருச்சுங்க. காலையில் எந்திரிச்சு வந்து இங்கே செராய் பீச் இருக்குது, அங்கே பிளான் பண்ணோம். பட் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் இப்போ செக் அவுட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம ஒண்டர்லா தாங்க போகிறோம். போகிற வழியில் ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஒண்டர்லா போய் நம்ம ரீச் பண்ணிடலாங்க. நம்ம இப்போது கேரளா ஸ்பெஷலில் இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு இது வந்து இடியாப்பங்க. இடியாப்பத்துக்கு வந்து நம்மளுக்கு கடலைக்கறி, புட்டுக்கு வந்து இந்த பருப்பு சேமையாக இருக்குமா காம்பினேஷனு அது சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்பத்துக்கு அவங்க 2 பேர் வந்து முட்டைக்கறி பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு ரூட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இன்னொன்று மழை நல்லா பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒண்டர்லா போய் என்னென்னா ரைடு விளையாட போகிறது தெரியல. ஆக்சுவலாக மணி பார்த்தீங்க அப்படின்னா 11 ஆயிடுச்சுங்க. நம்மளுக்கு இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் போகிற மாதிரி காட்டுது ரூட்டு. போய் பார்ப்போம். அதுக்குள்ளே மழை நின்றுச்சு அப்படின்னா எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா ஒண்டர்லா வெளியே மட்டும் பார்த்துட்டு வந்துடலாங்க. ஆமாம் மழை. நாங்கள் ஆக்சுவலாக வந்து கார் எடுத்து கிளம்புனோடனே வந்து அது பிளான் பண்ணோங்க. ஃபாஸ்ட்டாக டிக்கெட் வாங்கிக்கலாமாடா, சப்போஸ் கூட்டமாக இருந்துச்சுன்னா ரைடில் விளையாட முடியாது, எல்லா ரைடும் இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி பேசிட்டு வந்துட்டு இருந்தோம். பார்த்தா மழைங்க உள்ளே போகுமா இல்லையா கூட தெரில. செம்ம மழை பெஞ்சிட்டு இருக்கு ரொம்ப நேரமாகவே. நல்ல நம்ம லேட்டாக கிளம்புனாலே ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. ஆமாம், ஆக்சுவலாக வந்து நம்ம 9 மணிக்கு அங்கே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணோம், டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போகிற மாதிரி. இப்போ மணி பார்த்திங்க அப்படின்னா 11. அங்கே உள்ளே என்ட்ரி ஆரம்பிச்சிருப்பாங்க. இங்கேயே மழை வந்தனால ஏதோ டபுள் மைண்டாக ரொம்ப நேரம் மழை வந்துட்டே இருக்குது. அங்கே போகிற வரைக்கும் மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு அப்படின்னா தெரிஞ்சு ஒண்டர்லாம் போக முடியுமான்னு தெரில. இங்கே பக்கத்தில் வேறு ஏதாவது பிளேஸ் இருந்துச்சுன்னா அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். மழை நின்றுச்சு அப்படின்னா உள்ளே போயிடலாங்க. ஏன்னா ட்ரை கேம்ஸ் தான் மோஸ்ட்லி, நம்ம ட்ரை கேம்ஸ் தான் ஹைட்லாம் செமையாக இருக்கும் ஒண்டர்லாவில். நம்ம மழை வந்துச்சு அப்படின்னா அதை ரன் பண்ணல அப்படின்னா டோட்டலாக வேஸ்ட் ஆகிடுவாங்க. பார்ப்போம் எப்படி இருக்கு நம்ம டைமிங்கு. மழையை பார்த்தா நிற்கிற மாதிரி தெரியும். பாருங்கள் மழை செம மழை. ஆக்சுவலாக வைப்பரை செம ஸ்பீடாக போட்டு கூட தண்ணி ரோடு தெரிய மாட்டேங்குது கிளியராக. நம்ம கேரளாவில் எல்லா ரூட்டுமே இப்படி தாங்க இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. ட்ரைவ் பண்ணுறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம ஹைவே நேஷனல் ஹைவேன்னு போட்டிருக்கு. அது பார்த்தீங்க அப்படின்னாலும் இதே மாதிரி தான். நம்மளுக்கு ரோடு சின்னதாக இருக்குது, அட்மாஸ்பியர் செமையாக இருக்குது. அது பெரிய பெரிய விழுகுறா இங்கே சவுண்டு ஏன்னா மேலே தான் விழுந்தா பெங்களூர் இருக்கிற மாதிரி தாங்க. நம்மளுக்கு வெளியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷாப்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம உள்ளே என்ட்ரு ஆக போகிறோங்க. மான்சூன் ஒண்டர்லாம். ஏன்னா உள்ளே போனவங்க என்ன பண்ணுவாங்க வெளியே எப்போ செமையாக இருக்குங்க. ஒண்டர்லா தாண்டி வேறு எதுவும் மேலே ரூட் இருக்கா இல்லை இதுதான் ஒண்டர்லா சொல்லி இந்த பார்க்கோட ஒண்டர்லாக்கு மட்டும்தான் பார்க்குங்க. என்ன ஏக்கர் கொஞ்சம் ஏரியா கவர் ஆகிருக்கு. நம்ம நடந்து வந்தோம் அப்படின்னா இந்த பெரிய ஸ்லோப்பில் ஏறி வர்றது கஷ்டம்தாங்க. ரூட்டாக இருக்கு போல். மழை நிற்குமான்னு வெதரில் செக் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக மை லொக்கேஷனில் பார்த்தா வச்சுக்கோங்களேன், நம்ம கரெக்டாக வந்து இப்போ பேஞ்சிட்ருக்கு 12, 1, 2, 3, 4, 5, 6 மணி வரைக்கும். ஆக்சுவலாக மழை போக அதிகம் தாங்க ஆகுது, நிற்கிற மாதிரியே இல்லை. இன்றைக்கி ஃபுல்லாகவே மழை இருக்குங்க. நாளைக்கு வரைக்கும் மழை இருக்குங்க. அச்சோ என்ன பண்ணுறது. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு உள்ள ரைடெல்லாம் வந்து ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. ஓட்டிகிட்டு இருக்காங்க மிக்சர் மாதிரி. நம்ம கோயம்புத்தூர் கிளம்புதே வந்து செகண்ட் டே வந்து ஒண்டர்லா அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டோம். நாங்களும் ஒண்டர்லா பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. ரூமில் இருக்கும்போதும் சரி, ட்ராவல் பண்ணுறதுக்கும் சரி, நாளைக்கு அந்த ரைடு இந்த ரைடு அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டே வந்துட்டோம்.
அதனால நிறைய கூட்டம் இருக்குது, நிறைய பேர் உள்ளே போயிட்டுருக்காங்க. ரைடெலாம் வந்து சில ரைடெலாம் வந்து ஆப்ரேட் தான் பண்ணுறாங்க. சரி ஓகே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டோங்க. பட் வெளியே இறங்கதான் அரை மணி நேரமாக காருக்குள்ளேயே உட்காந்துருக்குறோம். இங்கேயே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்புற மாதிரி பிளானுங்க. பார்க்கிங்கே ஃபுல்லாக ஆயிடுச்சு. நிறைய வண்டிகள் வந்திருக்குங்க. 2 வீலர் பார்க்கிங்கும் ஃபுல்லு, மேலே பார்க்கிங்கும் ஃபுல்லுங்க. நம்ம வந்தப்போ நல்லா மழை பெஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கம்மியாயிடுச்சுங்க. பட் மழை அப்படிங்கிறது நினைப்பாடு இல்லை. நம்மளுக்கு வெளியும் நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு. நம்ம ஒண்டர்லா உள்ளேயும் வந்து ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுற ஷாப் இருக்குங்க. நிறைய பேர் என்ன வந்து அந்த ஒண்டர்லா லோகோக்காகவே வந்து வாங்குறாங்க. ஸோ ரெஸ்டிங் ஏரியா, டிக்கெட் கவுண்டரு முன்னாடி இருக்குங்க. நம்ம இப்போ டிக்கெட் கவுண்டர் இருக்கோங்க. நம்மளுக்கு இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா வீக்கெண்டில் வந்திருக்கோம். இன்றைக்கி சாட்டர்டே. பெரியவங்களுக்கு வந்து 1689ங்க. இதே ஃபாஸ்ட்ராக் அப்படின்னா 2702. சிறுவர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 1351. ஃபாஸ்ட்ராக் பார்த்திங்க அப்படின்னா 2162ங்க. காலைல 11 மணிலேருந்து நம்மளுக்கு ஈவினிங் வந்து 7 மணி வரைக்கும். வாட்டர் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலைல 12 மணிலேருந்து மதியானம் 12 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்குங்க. நம்ம இங்கே நிற்கிறவங்க வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டுங்க. ஸோ ஐடி கார்டை வந்து கிராஸ் செக் பண்ணிருக்காங்க. நம்ம பெங்களூர் ஒண்டர்லா வந்து பர்த்டே ஆஃபர் யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா. நம்ம கொச்சி ஒண்டர்லேயே வந்து பர்த்டே ஆஃபர் நம்ம யூஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு டிக்கெட் வாங்கினா ஒரு டிக்கெட் ஃப்ரீ அப்படின்ட்டு. ஸோ எனக்கும் விக்கிக்கு வாங்கிட்டோம். சஜீஸ்க்கு வந்து இங்கே ஒரு கேங்காக வந்திருந்தாங்க. அவங்க வந்து ஒரு ஆள் மிஸ்ஸிங் ஆமா. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு அதில் வந்து 200 ஆஃபர் பண்ணி நம்மளுக்கு டிக்கெட் லெஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வாங்கியாச்சுங்க. பட் மோஸ்ட்லி வீக்கெண்டில் வராதிங்க, ரஷ்ஷாக இருக்கும், டிக்கெட் ரேட்டும் அதிகம். வீக் டேஸ்லேயே பிளான் பண்ணி வாங்க, பப்ளிக் ஹாலிடேலேயே வந்துடாதீங்க. நம்ம பர்த்டே டிக்கெட் ஆஃபரில் வாங்கினால வந்து டிக்கெட் கவுண்டர்லேயே வந்து நம்ம ஏஜ் ப்ரூஃப் வந்து ஐடி கார்டு காட்டணுங்க. நம்மளுக்கு இங்கே டிக்கெட்டு செக் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, நம்மளுக்கு இங்கேயும் வந்து அந்த ஏஜ் ப்ரூஃப் ஐடி கார்டு அப்படிங்கிற மாதிரி காட்டணும். ஓகே நம்ம உள்ளே வந்துட்டோம். நெக்ஸ்ட் லாக்கரை பார்த்துட்டு போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாங்க. நம்ம டிக்கெட் வாங்கும்போதே வந்து லாக்கருக்கான வந்து அமௌண்ட் பே பண்ணிட்டாங்க. நம்ம பெங்களூர் இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு 400 சார்ஜ் பண்ணுறாங்க. 300 ருபீஸ் அப்படிங்கிறது ரெண்டில், 100 ருபீஸ் வந்து நமக்கு போகும்போது ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த வாட்ச் நம்ம ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. பட் இங்கே ரெண்டல் தாங்க அந்த ரொம்ப அதிகமாகவே இருக்குது கம்பேர் பண்ணும்போது. இப்போ 3 பேர் வந்துருக்கனால பிரச்சனை இல்லை. ஷேர் பண்ணோம் அப்படின்னா ஆளுக்கு 100 தான் வரும். நம்ம பெங்களூர் தனியாக போயிட்டு 300 ரூபா அதிகமாக கொடுத்தது வந்து ஒரு மாதிரி அங்கலாப்பாக இருந்துச்சு. நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வரணுங்க லாக்கருக்கு. நம்ம கடைசியில் வந்துட்டோம் அப்படின்னா வந்து லாக்கருக்கு நமக்கு ஸ்டெப்பில் இறங்கணுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து லேடிஸ்க்கான லாக்கரும் ட்ரெஸ்ஸேஜ் பண்ணுற ரூமும், ஜென்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கீழே இறங்கி போகணுங்க. நம்ம இந்த ஸ்டெப்பில் கீழே இறங்கி வந்தோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு இங்கே லாக்கர் இருக்குங்க. லாக்கர் ஸ்பேஸ் வந்து நம்ம 2 பேக் வைக்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்கேயும் சரிங்க மேலேயும் சரி நிறைய இடத்துல வந்து நம்மளுக்கு ஷாப்ஸ் இருக்குது. நம்ம விக்கிக்கு வந்து ஹெட் கேப் வாங்கலான் இருந்தாப்புல, வாங்கிட்டாப்புல. அவர் கூந்தல் நனைஞ்சிரும்ல, ஸோ அதனால் வாங்கிட்டாப்புல. 200 ரூபா சார்ஜ் பண்ணாங்க இங்கே. இப்போ திங்ஸ் எல்லாமே வந்து லாக்கரில் செட் பண்ணியாச்சுங்க. நம்ம வந்து என்னென்னா இப்போ மழை தூரிட்டு தான் இருக்குது. பட் நம்ம காரில் வரும்போது ஹெவியாக இருந்துச்சு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. அதனால் வந்து இப்போ நம்ம லேண்ட் ரைடை ஃபுல்லாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெங்களூர் மாதிரி இல்லைங்க, கொஞ்சம் கீழே இறங்குது மேலே ஏறுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அங்கங்கே போர்டு வச்சுருக்காங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் போர்டை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஒவ்வொரு ரைடாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். நம்ம மேலே வந்தோடனே வந்து ஃபஸ்ட் இருக்கிறது வந்து நம்மளுக்கு அந்த 5D ரைடுங்க. கூட்டமே இல்லை, அதனால் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம். அதே மாதிரி தாங்க நம்ம ஒண்டர்லாவில் பார்த்த மாதிரியே வந்து நிறைய சீட்ஸ் இருக்குது. 160 சீட் இருக்குங்க. 6 மினிட்ஸ் ஷோ. நெக்ஸ்ட் நம்ம கேட்டர்பில்லர் கோஸ்டரில் போக போகிறோங்க. அட்வென்ச்சர்ஸுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு பசங்களை கேட்போம். நல்ல ஒரு எஃபெக்ட்டுங்க. சீட் மூமெண்ட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த டைமிங்கில் வந்து வாட்டர் ஸ்ப்ரேவே, லைட் எஃபெக்ட், சவுண்ட் எஃபெக்ட்லாம் செம்மையாகவே இருந்துச்சு. பட் இந்த ரைடு வந்து டைமிங் ஆப்ரேட்டுங்க. ஸோ டைமை பார்த்துட்டு நீங்கள் போகிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ரைடில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. இந்த ரைடு கிட்டத்தட்ட நாங்கள் 20 நிமிஷம் நின்னுங்க. ஆக்சுவலாக ஒரு பெட்டிக்கு ஒவ்வொருத்தங்க தான் விடுறாங்க. ரைடு ஓகே, இறங்கும் போது நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா மேலே முட்டுற மாதிரி இருந்துச்சு, அந்த இடத்துல கொஞ்சம் இருக்காச்சுங்க. இப்போ நெக்ஸ்ட் ரைடுக்கு போவோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம்னா மழை அப்படிங்கிறது இப்போ இல்லைங்க. நெக்ஸ்ட் ரைடு ஒண்டர்லா பம்பா. நம்ம நார்மலாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது வந்து பெருசாக நம்ம ரைடு பண்ண மாட்டோங்க. நம்ம வந்து அப்படியே வீடியோ வந்து வெளியிருந்து காமிச்சிட்டு போயிட்டு இருப்போம். பட் இப்போ ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கோம். இன்னொன்று ஒவ்வொரு ரைடுக்கு வந்து நம்ம அந்த ஃபஸ்ட்டு கேட்டர்பில்லர் ரைடுக்கு நம்ம 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பூமர் ரைடுக்கு வெயிட் பண்ணாங்க, அதுக்கும் ஆல்மோஸ்ட் 20 மினிட்ஸ் மேலே இன்னும் நம்ம என்ன ரீச் ஆகலை. ஸோ அதனால் வந்து எங்களோட டிக்கெட் வந்து நாங்கள் அப்கிரேட் ஃபாஸ்ட்ராக் அப்கிரேட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்திருக்கோங்க. என்ன டீட்டெயில் கேட்டிருக்காங்க, கேட்டுட்டு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நம்ம ஃபாஸ்ட்ராக் அப்கிரேட்க்கு வந்து நம்ம டிக்கெட் கவுண்டருக்கு போக வேண்டியது இல்லைங்க. நம்ம உள்ளே வந்ததுக்கப்புறமே வந்து நம்மளுக்கு இங்கே ஒரு கவுண்டருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து அதை அப்கிரேட் பண்ணிக்கலாங்க. நம்ம இப்போது ஃபாஸ்ட்ராக் அப்கிரேட் பண்ணியாச்சுங்க. நம்மளுக்கு வீக் டேஸில் வந்தீங்க அப்படின்னா 881 ரூபா நம்ம டிக்கெட்லேருந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்கிரேட் பண்ணும்போது. நம்ம வீக்கெண்டில் வந்திருக்கனால வந்து 1013 ரூபா நம்ம பே பண்ணுங்க. என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் ரஷ் டைமில் வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சம்மர் சீசனே முடிஞ்சு மான்சூன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்மளுக்கு இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டமாக தான் இருக்குது.
அதனால் நீங்கள் ஃபாஸ்ட் ட்ராக் வாங்குறது ஓகேவாக இருக்குமோன்னு தோணுதுங்க. பட் என்னன்னா வந்து ஃபாஸ்ட் ட்ராக்னு போயிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு ஆஃபரும் அப்ளிகபிள் ஆகாது, அது ஒரு பிரச்சனை. நெக்ஸ்ட் நம்ம ஏர் ரேஸ்க்குள்ள போக போகிறோங்க. இங்கே வருங்க கூட்டம். ஆக்சுவலாக ஏர் ரேஸு வேற லெவல் பண்ணிட்டாங்க. கோப்ரோலாம் வந்து வைக்க சொல்லிட்டாங்க. கன்ஃபார்மாக பிடிச்சிருக்க முடியாது, அந்தளவுக்கு ஆட்டம் காமிச்சு ரொட்டேட் பண்ணி விட்டுருச்சுங்க. ஐ லவ் ஒண்டர்லா. ஆக்சுவலாக வந்து இதுதான் ஒண்டர்லா வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது வந்து கொச்சின் தாங்க. ஃபஸ்ட்டு வீகாலாண்டுன்னு பேர் இருந்துச்சு, அதுக்கப்புறம் எல்லா பக்கம் ஒண்டர்லான்னு மாற்றிட்டாங்க. நெக்ஸ்ட் ரைடு எக்யூனாக்ஸ் 360ங்க. இது வேற லெவலுக்கு அப்பாடியோ. பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி கேர் ஆகுதுங்க. போயிட்டா எப்படி இருந்துச்சு அந்த ரைடு நீங்கள் சொல்லுங்கள், ஏன்னா உங்கள் மோத ரொம்ப கலங்கிருக்கு. ஐயோப்பா, நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கீழேன்னு பார்க்குறதுக்கு மேலே ஏறி விளையாட்டு பார்க்குறதுக்கு வேறு மாதிரிங்க. எனக்கு ஒரு மாதிரி பண்ணிடுச்சு. செம்ம காற்று. ஆனால் என்ன ஆக்சுவலாக இங்கே உப்பசமாக இருக்கு, மோடமாக இருக்கிறதுனால செம்ம காற்றுங்க. ரைடு சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் ரைடு ஃப்ளாஷ் டவருங்க. நான் அப்படியே போயிட்டு வந்துட்டேன், நல்லாவே இருந்துச்சு. பசங்க போகிறாங்க இப்போ. செம்ம வியூங்க இது. மேலே போனதுக்கு கீழே வரும்போது அல்ல இல்லை. நெக்ஸ்ட் நம்ம சூப்பர் ஜம்பரில் போக போகிறோங்க. தூக்கிட்டோம். நெக்ஸ்ட் ரைடு ஃப்ளையிங் போட்டுங்க. எனக்கு இந்த ரைடுக்கு ஆகவே ஆகாது. ஸோ பசங்க மட்டும் போயிட்டாங்க, நான் கீழே வந்து வேடிக்கை பார்க்க போகிறேன். ஆக்சுவலாக இந்த ரைடுக்கு மியூசிக் பார்த்தீங்கன்னா சண்டா மேளம் போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அம்மு அவர் பெட்டுங்க. ஆக்சுவலாக இங்கே ஒரு குட்டி யானை இருக்குங்க. ஆர்டிஃபிஷியல் யானை தான், பட் தண்ணி குடிக்குது, காது ஆட்டுது, மூமெண்ட் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட்டு ஒண்டரில் இருக்கக்கூடிய ரிகாயில் ரோலர் கோஸ்டரில் போக போகிறோங்க. கீழிருந்து பார்க்கும்போது கூட்டமாக தெரிலிங்க, பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. நம்ம அப்படியே போவோம். ஆக்சுவலாக வந்த உடனே உள்ளே விட்டாங்க. நம்ம லாஸ்ட்டு வழக்கம் போல் வியூ சூப்பராக இருக்கும். நம்ம ரோலர் கோஸ்டர் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்மளுக்கு இது ஸ்பேஸ் கன் ரைடுங்க. இப்போ வேகமாக சுற்றுறாயா? என்னடா எவ்வளோ ரவுண்ட் அடிக்கிறானு இதில்? நம்மளுக்கு அங்கே போன ஃப்ளாஷ் டவர் வந்து நம்மளுக்கு அட்வென்ச்சர் ரைடில் வச்சுருந்தாங்க. இது வந்து அந்த அட்வென்ச்சர் ரைடர் இல்லை, பட் சுற்றிட்டே மேலே ஹைட்டில் போகுதுங்க. இது இப்போ இது நல்ல ஹைட்டுங்க. இது ஆக்சுவலாக இது அட்வென்ச்சர் ரைடில் இல்லைங்கும் போதே நம்ம கொஞ்சம் கெஸ் பண்ணியிருக்கணும். என்னன்னா சுற்றிட்டே மேலே கொண்டு போய்ட்டு வியூ காமிச்சிருச்சு, திரும்பி சுற்றிட்டே அப்படியே கீழே வருதுங்க. நம்மளுக்கு நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சினிமேஜிக்கு, அதுக்கப்புறம் டேஷிங் காருங்க. நம்மளுக்கு வந்து இங்கே டேஷிங் கார் 1, அதுக்கப்புறம் இன்சைடு 2 இருக்குங்க. நம்மளுக்கு 1ல் பார்த்திங்க அப்படின்னா லேடிஸ், அதுக்கப்புறம் ஃபேமிலிக்கான டேஷிங் காருங்க. நம்மளை அலோவ் பண்ணல. நம்ம டேஷிங் கார் 2ல் தான் வந்து ஜென்ஸுக்கானதுங்க. நம்ம காரில் இருக்கும்போது வெதர் செக் பண்ணோம் பார்த்தீங்களா, ஃபுல் டே மழைனாங்க. ஆனால் நம்ம உள்ளே வந்ததுக்கப்புறம் லைட்டாக தூரிச்சு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மழையே இல்லைங்க.
கூகுள் மேப்பு தான் நம்பக்கூடாத மாதிரி இருந்துச்சு. இப்போ வெதரையும் வந்து ஃபுல்லாக நம்பக்கூடாது போல இருக்குது. அப்போ செக் பண்ணிக்க வேண்டியதான். ஃபேமிலி ரைடில் இருக்கிற கார்லாம் வந்து ரொம்பவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் கொஞ்சம் அடி வாங்கியிருக்குங்க. பசங்க ஓட்டுனதில் அது அப்படி தான் இருக்கும். நம்ம நார்மலாக காரில் போகும்போது இடிக்காமல் போகணும்னு நினைப்போம். பட் டேஷிங்கர் அப்படின்னா கண்டிப்பாக இடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு செம ஃபன்னாக இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட் சினிமேஜிக் ரைடு ட்ரை பண்ணோம். பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து 4:30 மணிக்காமாங்க. அது இங்கே தான் இருக்குது, டேஷிங் கார் கீழே. நம்மளுக்கு இது அடல்ட்ஸ்க்கான ஜம்பிங் ஃப்ராக் இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்கே ரேஞ்சர் தாண்டினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கப்பன் சாசர் ரைடு இருக்குங்க. நம்ம ஒன்றரில் இருக்கக்கூடிய ஹைத் ரைடில் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக ஃபாஸ்ட் ட்ராக் இருக்கிறதுனால வந்து டக்குன்னு முடிச்ச மாதிரி இருக்குங்க. ஆக்சுவலாக எல்லாத்துலேயுமே வந்து கூட்டமாக தான் இருந்துச்சு. இப்போ நம்ம லஞ்சை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வாட்டர் ரைடுக்கு போயிடுவாங்க. நம்மளுக்கு ரைடில் தான் கூட்டம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கேயும் கூட்டமாக தாங்க இருக்குது. பட் இதுக்கெலாம் ஃபாஸ்ட் ட்ராக் லைனில் இல்லை, எல்லாம் காமன் லைன் தான். நம்மளுக்கு பானிபூரி மட்டும்தாங்க 90 ரூபா. இதுதான் கம்மி. 5 பூரிக்கு 90 ரூபா கேட்குறாங்க. தாலி மீன்ஸ் வெஜ்ஜு 329ங்க. நம்மளுக்கு நான்வெஜ் பார்த்திங்க அப்படின்னா 399. அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை 120 ஒரே பீஸு. ஸ்பெஷல் சீ ஃபுட்டு தாலி பார்த்திங்க அப்படின்னா 410 ரூபா. இது ஆட் ஆன் காம்போ எக்ஸ்ட்ரா தான் வேணும் அப்படின்னா 70 ரூபாங்க. அதுக்கப்புறம் ஃபுல் செட் பக்கெட் பிரியாணி 1640 ரூபா. ஃபுல் செட் பக்கெட் பிரியாணி 2 பேக்கு பார்த்திங்க அப்படின்னா 820 ரூபா. சிக்கன் 65 170. வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ் வித் சிக்கன் மஞ்சூரியன் வந்து 370 ரூபாங்க. எல்லாமே ரேட் அதிகங்க. ரேட்டுலாம் சும்மா தாறுமாறாக இருக்குங்க. நம்மளுக்கு பெங்களூர் ஒண்டர்லாவில் வந்து வெஜ்ஜு தாலியும் நான்வெஜ் தாலியும் வந்து அன்லிமிட்டட் கொடுத்துருந்தாங்க. இங்கே பார்த்திங்க அப்படின்னா லிமிட்டட் தான். நம்மங்க ரேட் ரொம்ப அதிகம். வேறு ஏதாவது ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு அப்படின்னா அங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்மளுக்கு இங்கே இன்னொரு ரெஸ்டாரண்ட் இருக்குங்க என்ட்ரன்ஸ்லேயே. நம்மளுக்கு இங்கே வெஜ் செட்நாடு 170, சிக்கன் செட்டிநாடு 200. இங்கே ரேட்டு அதிகமாக தாங்க இருக்குது. ஒண்டர்லாவில் இந்த ரெஸ்டாரண்ட்லேயும் ரேட் அதிகம். இது பார்த்திங்க அப்படின்னா சார்ட்டடு பர்கரு பீஸாங்க. இங்கேயும் ரேட் அதிகம். நாங்கள் இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து என்ட்ரன்ஸில் போய் வெஜ் பஃப் எக் பஃப் டீ சாப்பிட்டு முடிச்சலான் இருக்கோம். வெளியே போயிட்டு நல்லா சாப்பிட்டுக்கலான்னு பிளான் பண்ணிட்டோம். நம்ம அம்மா குட்டிங்க. நமக்கு இங்கே பார்த்திங்க அப்படின்னா வெஜ் பஃப் 50, வேஃபிள் 100 ரூபா, சிக்கன் பஃப்பு 60 ரூபாங்க. அப்புறம் சிக்கன் கட்லெட்டு 50 ரூபா. ஸோ எக்கில் வெஜ்ஜுன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே வெஜ்ஜு பஃப்பும் அதுக்கப்புறம் இங்கே சில்லி சீஸும் கான் சீஸும் இருக்குது. அது எல்லாமே 150 ரூபாங்க. எல்லாமே ரேட் அதிகங்க. எப்பாடியோ ஒண்டர்லாவில் நம்ம உள்ளே வரும்போதே வந்து என்ட்ரன்ஸில் பேக்கை ஃபுல்லாக செக் பண்ணிடுறாங்க. ஸ்நாக்ஸ் கூட அலோவ் பண்ணுறதில்ல. நம்ம இங்கே ரைடு வந்து வெயிட் பண்ணி போக முடியல அப்படின்னு நம்ம ஃபாஸ்ட் ட்ராக் எடுத்து அதுக்கே எக்ஸ்ட்ரா செலவு. இங்கே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபுட்டுக்குன்னு போயிட்டோம் அப்படின்னா வந்து எல்லாமே ரேட் அதிகம் தாங்க. நம்ம வயிறு நிறையா இங்கே சாப்பிட்டு வெளியே போவோமா அப்படின்னா பட்ஜெட்டில் போக முடியாது. ஒரு ஆளுக்கு 500 ரூபா அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு இங்கே ஃபுட்டுக்கு அப்படின்னு நீங்கள் ஒதுக்கி வச்சிருந்த போல இருக்குது. ஸோ நாங்கள் வந்து பப்ஸில் முடிச்சுட்டு டீயை சாப்பிட்டு அதுக்கப்புறம் வாட்டர் ரைடு போக போகிறோம். வெளியே போயிட்டு செம கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டோங்க. வாட்டர் ரைடுக்கான டைமிங் பார்த்திங்க அப்படின்னா மத்தியானம் 12 மணிலேருந்து 6 மணி வரைக்குங்க. நம்ம ஃபஸ்ட்டு போகிறது வந்து ட்விஸ்டருங்க. ஆக்சுவலாக அது நல்ல ஸ்பீடுங்க. கேமராலாம் பிடிச்சிலாம் வர முடியாது. அவங்க மேலே அளவே பண்ண மாட்டேன்ட்டாங்க. நல்ல ஸ்பீடாக இருந்துச்சுங்க இது. நம்ம இங்கே ட்விஸ்டர் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே 2 மேட் ரைடு இருக்குங்க. அதில் 4 பேர் வர மாதிரி, சாரி அதில் 5 பேர் வர மாதிரி, இதில் 3 பேர் வர மாதிரிங்க. நான் பாட்டி இறங்கி போனேன். என்ன யாருமே கேட்கல. வேகமாக போயிட்டு இருக்கேன். ரேஸ் விட்டு போறேன். நம்மளுக்கு அங்கே ரைடு முடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்தீங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு இங்கே ப்ளே பூல்ஸு, ரெயின் டிஸ்கோ, ஃபேமிலி சைடு இருக்குங்க. அதெல்லாம் வந்து ஃபீடிங் ரூமு, அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்சிங் ரூமு என்ட்ரன்ஸுக்கு. வெல்கம் டு ஜங்கிளுங்க. ஆக்சுவலாக நம்மளுக்கு இங்கே போனால் ஃபுல் ஷவரு, ஃப்ளிப்பு, அப்புறம் அங்கே சின்ன சின்ன ரைட்ஸ் இருக்குங்க. அப்படியே நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் இது வந்து ப்ளே பூல் 1ங்க. இது ப்ளே பூல் 2 வந்து த பைரட்ஸு. இது ஒர்க்கிங் இல்லை. நம்மளுக்கு இங்கே ப்ளே பூல் 3ஆவதுங்க. அங்கங்கே சின்ன சின்ன ரைட்ஸ் இருக்குங்க. இங்கே நாம இப்போ வேவ் பூலுக்குள்ளே இறங்க போகிறோங்க.
இது வேவ் பூல் வேறு லெவல் வேவ் பூலுங்க. நம்மளுக்கு இந்த எல்லோ இருக்குது பார்த்தீங்களா, இது வரைக்கும் ஆழம் கம்மி, அதுக்கப்புறம் செம்ம ஆழம். தெரிய தப்பி தவிர உள்ளே போனீங்க அப்படின்னா மாட்டிக்க வேண்டியதான். நம்மளுக்கு அங்கே பெரிய வேவ் பூலுங்க டைமிங்க்கு. இதுங்க பார்த்தீங்க அப்படின்னா லேடிஸ் அண்ட் கிட்ஸ் ஃபேமிலிக்கு மட்டும் ஒரு வேவ் பூலுங்க. இங்கே நமக்கு இங்கே 2 ரைடு இருக்குங்க, ரெண்டுமே வந்து டியூப்பில் 2 பேர் போகிறது. இது ஃபியூஷன் ஸ்லைடு, அது பேண்டட் கிரைட்ஸுங்க. இங்கே வந்து அன்சைடுக்கு 2 ரைடு முடிச்சிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் 2 ரைடுக்கு வந்து நம்மளுக்கு இங்கே இருக்குங்க. ஸோ வெயிட் பண்ணிருக்கோம் பலூனுக்காக. நமக்கு ட்ரை கேமில் கூட வந்து ஒவ்வொரு ரைடில் வந்து ஒரு 10-15 பேர்த்தையாவது ஏற்றிடுறாங்க. அதனால் டக்குன்னு கூட்டம் அப்படிங்கிறது கம்மியாயிடுது. இங்கே வாட்டர் ரைடில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டியூப் ரைடில் வந்து 2 பேர் போகிற மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் லென்த்தாக இருக்கனால வெயிட் பண்ணி போகிற மாதிரி இருக்குங்க. நாங்கள் ஃபாஸ்ட் ட்ராக்லேயே வந்து கிட்டத்தட்ட இந்த ரைடுக்கு வந்து 20 நிமிஷத்துக்கு மேலே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரூ ரைடுங்க. ஃபுல்லாக ஓப்பனாக இருக்குங்க. நமக்கு இந்த 2 ரைடில் கூட்டமே இல்லைங்க. பட் என்னன்னா நம்மளுக்கு இங்கே பலூன் கிடைக்கிறதாங்க ரொம்ப நேரம் ஆகுது. வாட்டர் கோஸ்டர் முடிஞ்ச உடனே நம்மளுக்கு இங்கே இருக்குங்க. நான் ஆக்சுவலாக மேலே ட்ரை பண்ணோம், வேவி தேடிட்டு இருந்தோம். அப்புறம் தான் இங்கே கண்டுபிடிச்சோங்க. நம்மளுக்கு இங்கே வாட்டர் பெண்டுலம், ஃபேமிலி ஸ்லைடு, வேவி ஃபாலு, வெர்டிக்கல் ஃபாலு, பூமராங் இருக்குங்க. நமக்கு இதில் செகண்ட் ஃப்ளோரில் வந்தோடனே பார்த்தீங்க அப்போ நம்மளுக்கு அங்கே வந்து பெண்டுலம் ரைடு இருக்குங்க. 2 பேர் போகிறது. நம்மளுக்கு இன்சைடு வந்து 3 பேர் போகிறதுங்க. ஸோ இங்கே போகிறோம். நம்ம நார்மல் டிக்கெட்டில் செம ரஷ்ங்களா, ஃபாஸ்ட் ட்ராக்கில் நாங்கள் 3 பேர் தாங்க நிற்கிறோம். நம்ம அந்த 3 பேர் போகிறது முடிச்சுங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பெண்டுலம் ரைடுங்க. நம்ம 3rd ஃப்ளோர் வந்தோம் அப்படின்னா வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைட்லேயே வந்து வேவி ஃபாலு, வெர்டிக்கல் ஃபாலு, பூமராங்க. ஒண்டர்லா பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா ரைடும் பண்ண வச்சுக்கோங்களே, நீங்கள் ஒரு கேங்காக வந்து ஒரு 6-7 பேர் தான் வந்திருக்கணும். நீங்கள் உள்ளே வந்த உடனே வந்து நீங்கள் ரோலர் கோஸ்டர் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாட்டர் ரைடுக்கு போயிருங்க. அங்கே வந்து கூட்டம் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் முடிச்சு ஈவினிங் வந்தீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ட்ரை கேம்ஸ் இருக்கும். ட்ரை கேம்ஸ் என்னென்னா வந்து நீங்கள் 2 பேர் 3 பேர் வந்துருந்தீங்க அப்படின்னா ஆளுக்கு கம்மியாக முன்னாடி ரைடை வந்து ஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. ஒரு 6-7 பேர் இருந்து அப்படின்னா வச்சுக்கோங்களேன் ஆப்ரேட் பண்ணுவாங்க. நம்ம உள்ளே பார்த்திங்க அப்படின்னா மேவரிக்கில் இப்போ கூட்டமே இல்லை. பட் 6-7 பேர் கேங்காக வந்துருந்தீங்க அப்படின்னா இந்த ரைடு நம்ம கூட்டமே இல்லாமல் ரஷ்ஷே இல்லாமல் விளையாண்டுருக்கலாங்க. நம்ம நெக்ஸ்ட்டு ஒண்டர்ஸ் பிளாஸில் போக போகிறோங்க. நம்மளுக்கு 6 மணியோட க்ளோஸ் ஆயிருங்க வாட்டர் ரைடு எல்லாமே. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு 5:58 ஆச்சு. பட் இன்னும் இங்கே க்ரௌடு நிற்குது. நம்மளும் வெயிட் பண்ணிட்டுருக்கோம், என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில.
நைட்டில் அப்படியே லைட்டு போட்டு கலர்ஃபுல் ஆயிடுச்சுங்க. 7 மணி வரைக்கும் வந்து நம்ம ட்ரை கேம் இருக்குது. பட் கூட்டம் அப்படிங்கிறது ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. நம்ம நெக்ஸ்ட்டு VR கோஸ்டர் போக போகிறோங்க. இதுக்கு வந்து வெட்டாக இருக்கக்கூடாது, ட்ரையாக தான் இருக்கணும். அதெல்லாம் டக்கு டக்குன்னு துணி மாற்றி ஓடி வந்துட்டோம். நம்ம இது வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ண தீம் பார்க்லேயே வந்து இந்த மாதிரி ஒன்று வேறு எங்கேயுமே இல்லைங்க. இங்கே இருக்கிற VR கோஸ்டர் வந்து ரொம்ப 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 ஒர்த்தாக இருந்துச்சுங்க. நம்ம ட்ரெயினில் போகிறோம், நம்மளுக்கு VR மாட்டி விட்டாங்க 360ல். செம்ம வியூங்க. பட் டக்குன்னு வந்து ரைடு முடிஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அந்த டைமில் அந்த டியூரேஷனில் வந்து அவங்க காட்டின விஷுவல் வந்து வேறு லெவலு. எப்படி நம்மளுக்கு ரோலர் கோஸ்டர் ரொம்ப ரொம்ப சூப்பரான ரைடு மஸ்ட் ட்ரையோ அதே மாதிரி இதுவும் மஸ்ட் ட்ரைங்க. ட்ரை பண்ணி பார்த்துருங்க. நம்ம ஆக்சுவலாக வந்து இந்த ஒன்றரை வந்து ஜெயின் வேலை போக முடியலைங்க. திரும்ப வியூ பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம். கைவில் ஆக்சுவலாக வந்து க்ளோஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அங்கே வியூ பார்க்குறதுக்காக வந்திருந்தோம். பார்த்தீங்க இங்கே ஆளெலாம் இருந்தாங்க. நாங்களும் அப்படியே லைனில் நின்றுட்டோங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்டாகில் தாங்க கூட்டம் அதிகம். நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா கூட்டமே இல்லை. ஃபஸ்ட்டு பக்காவாக பிளான் பண்ணியிருக்காங்களே. இந்த இடத்துல இந்த இடம் வேணும், இந்த இடத்துல இந்த இடம் வேணும். பலூனை விட்டுருவாங்கடா. நம்ம அப்படியே ஃப்ளோட் பண்ணிட்டே வந்து திருப்பி ஒரு டியூப் வருது. அந்த டியூப்லேருந்து திருப்பி நம்ம ஒரு கைத்தை பிடிச்சி அப்படியே இன்னொரு இடத்துக்கு போகணும். ஒரு 3 இடம் வருது அப்படியே. ஈவினிங் டைமில் என்ட்ரன்ஸ் அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம ஒண்டர்லாவில் உள்ள வந்து நம்ம பெருசாக எதுவுமே சாப்பிட்லைங்க. ஒரு பப்ஸ் டீயோட நம்ம முடிச்சிட்டோம். வெளியே வந்ததுக்கப்புறம் செமையாக சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் டெம்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக வந்து நல்லா பசி எடுக்கவும் ஆரம்பிச்சிச்சுங்க. ஒண்டர்லா வந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் நம்ம கோயம்புத்தூர் போகிற ரூட்டில் வந்து ஒரு லைட் செட்டோட செம்மையாக ஒரு ஹோட்டல் நாங்கள் பார்த்தோம், ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டு. சரி, ஒரு சந்தேகத்தில் நாங்கள் உள்ளே போனோம். ஆக்சுவலாக நம்ம காலைல ஒரு அளவுக்கு செட் ஆயிடுச்சுங்க பிரேக்ஃபாஸ்ட்டு. இங்கே என்ன ஸ்பெஷலாக இருக்கும் நம்ம அதே ட்ரை பண்ணிட்டோம். நைட்டு வந்து எனக்கு கன்ஃபார்மாக நல்லா சாப்பிடணுங்கிற மாதிரி நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். ஒரு டவுட்டில் தான் நாங்கள் உள்ளே வந்தேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இருங்க, நான் மட்டும் பேச செட் ஆகாது, இவங்களும் உள்ளே எடுத்துருவோம். நாங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து வெஜ்ஜு சூப்புலேருந்து ஆரம்பித்தோம், 1/2லேருந்து. அதே செம்மையாக இருந்துச்சு டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் நான் பட்டர் நான்டா ரொட்டி ஆர்டர் பண்ணிட்டு பன்னீர் பட்டர் கடாய் பன்னீர் நாங்கள் சொன்னாங்க. அது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் புரோட்டா ஆர்டர் பண்ணிட்டு கடாய் மஷ்ரூம் பிளான் பண்ணோம். அதுவும் செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக வெஜ்ஜு எனக்காக வந்து இவனுங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் இவங்க வந்து என்னென்னா வந்து சிக்கனில் என்ன சாப்பிட்டீங்க? பெரிய பெரிய சிக்கன் சொன்னாங்க இங்கே ஸ்பெஷல் அப்படின்னாங்க. அது சாப்பிட்டதுக்கு எப்படி இருந்துச்சு? அதுக்கப்புறம் என்ன வந்துச்சுன்னு சொல்லி அது எப்படி ஆரம்பிச்சுன்னா வந்து இவரோட கேட்டோம். இங்கே என்ன இல்லை, எல்லாமே செம்மையாக இருந்துச்சுங்க. நான் சாப்பிட்ட வரைக்கும் எல்லாம் செம்மையாக இருந்துச்சு. இந்த ஹோட்டலுக்குன்னு ஒரு சிக்னேச்சர் டிஷ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, நாங்கள் அதை கேட்கும்போது வந்து மீன் பொரிச்சது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மீன் வாழையிலே பொரிச்சதுன்னு வாழையோட ஐட்டம் சொன்னாங்க. அது சரி சாப்பிட்டு பார்ப்போம்னு சொல்லி அதையும் சரி ஆர்டர் போட்டு சாப்பிட்டு பார்த்தோம். அதுவுமே சூப்பராக டேஸ்ட்டாக ஆக்சுவலாக வந்து டேஸ்ட் வந்து கன்சிஸ்டன்சி எல்லாம் பயங்கரமாக போட்டுருந்தாங்க. அதெல்லாம் சூப்பராக வெஜ்ஜாக இருக்கட்டும் நான்வெஜ்ஜாக இருக்கட்டும் செம்மையாக இருந்துச்சுங்க. சூப்பு ஸ்டார்டிங்கில் அல்டிமேட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிண்ணத்தில் வந்து வெஜிடபிள்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க, ஊற வச்சு சாலட்டு. அதுவும் செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் டீ கூட இங்கே ஸ்பெஷல்னு சொல்லியிருந்தாங்க. பட் டீ வந்து இப்போ சாப்பிடல. நம்ம 5 மணி நேரம் ட்ராவல் இருக்குது. லைட்டாக தூக்கம் வரும்போது வந்து எங்கேயா சாப்பிட்டு போகிற மாதிரி இருந்துச்சுங்க. நீங்கள் கண்டிப்பாக ஒண்டர்லா ஃபேமிலியோடு வரீங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு வரீங்க அப்படின்னா வந்து நிறைய ஹோட்டல் இருக்குது. நாங்கள் பெருசாக இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணல. இந்த ஒரு ஹோட்டல் தான் வந்து டவுட்டாக வந்து சாப்பிட்டோம். பட் ரொம்ப 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 சாட்டிஸ்ஃபைடாக சாப்பிட்டு முடித்தோம். எல்லாமே மைல்டாகவே இருந்துச்சுங்க. ரொம்ப ஃபுல்லான மாதிரிலாம் தெரில. இன்னும் 2-3 ஐட்டம் உள்ளே போவோம். பட் பட்ஜெட் அப்படிங்கிறது அப்படியே நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம். கொஞ்சம் இடம் வச்சுக்கலாம், அதான் போப்போ ஏதாவது கடையெல்லாம் சாப்பிட்ற மாதிரி. பட் நீங்கள் கன்ஃபார்ம் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இன்னொன்று இந்த ஹோட்டல் பேரே வந்து ஃபேமிலி ரெஸ்டாரண்ட், கரிச்சட்டி ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் ஃபோட்டோ. ஓகே, ஒண்டர்லா நீங்கள் வரீங்க இல்லை கொச்சின் இது வரீங்க அப்படின்னா வந்து நீங்கள் தாராளமாக நம்பிக்கையோட நீங்கள் இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்மளோட சம்மர் சீசனில் லாஸ்ட் வீடியோ இதுதாங்க. நம்ம கொச்சியில் இருக்கக்கூடிய ஒண்டர்லாவை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். பட் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் பார்த்தீங்க அப்படின்னா இல்லவே இல்லைங்க. நம்மளுக்கு பெங்களூர் ஒண்டர்லாவாக இருக்கட்டும், கொச்சி ஒண்டர்லாவாக இருக்கட்டும், எல்லாமே சேமாக தாங்க இருக்குது. நம்ம ஃபாஸ்ட் ட்ராக் இன்றைக்கி யூஸ் பண்ணி கூட வந்து நம்மளால் எல்லா ரைடும் அப்படிங்கிறது கம்ப்ளீட் பண்ணவே முடியலைங்க. ஒரு சின்ன டிப்ஸ் வந்தோன்னா நீங்கள் கேங்காக ஒரு 7-8 பேர் வந்தீங்க வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஃபாஸ்ட் ட்ராக் டிக்கெட் எடுக்காமல் நீங்கள் எல்லா ரைடும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். நீங்கள் வந்த உடனே வந்து ரோலர் கோஸ்டர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் ஏதாவது ரைடு இருந்தால் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா
இல்லை டூரிஸ்ட் பஸ்ஸு கேங்காக போகிறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 12 மணிக்கு வாட்டர் ரைடு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து அட்வென்ச்சரான ரைட்லேருந்து நீங்கள் அப்படியே ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நம்ம ஒரு 2-3க்குள்ளே வந்து நீங்கள் வாட்டர் ரைடு ஃபுல்லாகவே முடிச்சிருவீங்க. லைட்டாக லஞ்சை முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை கேம்ஸ் பண்ணா வச்சுக்கோங்களேன், கூட்டமே இருக்கிறது இல்லைங்க. பட் என்னன்னா 2-3 பேருக்கு வந்து ரைடு அப்படிங்கிற ஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. மினிமம் வந்து ஒரு 7-8 பேராவது இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு கேங்காக இருக்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் ட்ரை கேம்ஸ் போனீங்க அப்படின்னா வந்து கூட்டமே இல்லாமல் நீங்கள் எல்லா ரைடுமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். நம்மளுக்கு வாட்டர் ரைடு தான் வந்து அங்கே 5 மணிக்கு க்ளோஸ் பண்ணாங்க, இங்கே 6 மணிக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க. ட்ரை கேம் வந்து நம்மளுக்கு இங்கே 7 மணி வரைக்கும் இருக்குங்க. ஸோ நீங்கள் அப்படி பிளான் பண்ணிங்க அப்படின்னா எந்த ஒண்டர்லா போனாலுமே வந்து பக்கா வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிடலாங்க. இன்றைக்கி வந்து நாங்கள் ஃபாஸ்ட் ட்ராக் டிக்கெட்டை அப்டேட் பண்ணோம், அந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம சீசனில் சம்மர் சீசனில் வந்து இந்த வீடியோ கடைசி நம்ம அப்கமிங் வந்து ஒரு புதிய சீசன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது என்ன அப்படிங்கிறது பிளான் போயிட்டுருக்கு, நீங்கள் அப்கமிங் வீடியோவில் பார்ப்பீங்க. இது வரைக்கும் இந்த சீசனுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க. இந்த வீடியோவும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வீடியோ ரொம்ப பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், அப்போ நிறைய பேருக்கு ரீச் ஆகும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் என்ன இடத்துக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவாக இருங்க. இது போன்ற அடுத்த சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்க வரேன். அன்டில் பாபாய், நான் உங்கள் MMT. எங்கடா போனீங்க? விக்கி சஜீஸுங்க. பாய்.